ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல் ஒரிஜினல் 5.1 மூவி. எம்ஐ ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் மூலமாக ஆப்டிக்கல் வழியாக ஆடியோ அவுட்புட் எடுத்து 5.1 ஆம்பிளிஃபயரில் இம்ப்ரானிக்ஸோட மினி டிகோடரில் ஆப்டிக்கல் லைனில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆம்பை நான் டிகோடரோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். டிகோடரில் ஆப்டிக்கலில் கனெக்ட் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா DX109AB இம்ப்ரானிக்ஸோட மினி டிகோடரோட ரிமோட். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எம்ஐ பாக்ஸில் 5.1 ஜெயிலர் மூவியை ப்ளே பண்ணியிருக்கேன். இதோட ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பாஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் 5.1 ஆடியோ ட்ராக்கில் ஆடியோ கனெக்ட் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரிஜினல் ஆடியோ தாங்கிறத இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ படத்தை ப்ளே பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பூஜை பண்ணும்போது கதவு தட்ட எனக்கு ஸ்பீக்கர்ல வாய்ஸ் வருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் சென்டரோட வால்யூம் மட்டும் குறைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுத்தமாக வாய்ஸ் வராது, நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சென்டர் வாய்ஸை ஃபுல்லாக குறைச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. எனக்கு மியூசிக் மட்டும்தான் பேக்ரவுண்டில் வந்துட்டுருக்கு, வாய்ஸ் எதுவும் வரல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முதல் காட்டின சென்ட்ரல் ஸ்பீக்கரில் எந்த ஒரு வாய்ஸும் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வால்யூமை ஃபுல்லாகவே மியூட்டில் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வாய்ஸ் வராது தெரியும். சூப்பர். இப்போ எப்படி ரியலா இருக்கு பாருங்க, நல்லாவே வாய்ஸ் வருது. நல்ல வேலை. ஃப்ரெண்ட்ஸ், நான் இம்ப்ரானிக்ஸோட DX109AB மாடல் டிகோடரை தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். இதோட ரிசல்ட் நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டிகோடரில் நம்ம ரிமோட் மூலமாகவும் ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். அவங்களே இந்த மாதிரி ரிமோட் கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டன் மூலமாகவும் நம்மளால் ஃபங்க்ஷன் பண்ணிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா FM USB அண்ட் டிவின்னு சொல்லி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பட்டன் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்தடுத்த மோடு செலக்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் மோடு செலக்ட் ஆகிருக்கனால USB ஆன் ஆயிடுச்சு. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம மற்ற மோடை செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா USB பிளேயர் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கோஆக்சல் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ARC செலக்ட் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் செலக்ட் ஆகிருக்கு. நான் ஆப்டிக்கலில் கனெக்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம DX109AB இம்ப்ரானிக்ஸ் பிராண்டோட மினி டிகோடரை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். 5 வருஷம் பாத்தீங்களா சார், சொல்லும் போதே எவ்வளவு பெரிய நெட்வொர்க்னு தெரியுதுல்ல. எதுக்கு சார் உங்களுக்கு தேவையில்லாத வேலை? நான் கேட்கும் போது